9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால யோகின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. 92 நாட்கள், அதாவது இந்த கோச்சார ரீதியில் எந்தவித பலங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்க ஐயா. இவங்களுக்கு ஏதாவது மாற்றம் நிகழுமா? ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, விடிவு காலம் பிறக்குமா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, நீங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் 92 நாட்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், அப்போ அவங்க நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய பலன்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத கேட்குறீங்க. நான் அதை கணிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு திருப்தியா விளக்கமா சொல்றேன். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ துலாம் ராசி, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத பலனை நம்ம சொல்லணும். இந்த 3 மாத பலனை சொல்லணும் அப்படின்னா நம்ம ராஜ கிரகங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ராஜ கிரகங்கள் எது? குரு பகவான், அது போக சனி பகவான், அது போக ராகு கேது. இது 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்லணும். அப்ப இந்த 4 கிரகங்கள் எங்கெங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் இப்போ துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், அதே சமயத்துல 6ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10ஆம் இடம். துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப இந்த கிரகங்களை வச்சு நம்ம பலன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சனி பகவான். இந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் இதற்கு முன்னாண்ட நல்லா இருந்தங்காட்டித்தான் துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஓரளவு கஞ்சிய கூல குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷ காலங்களும் மன கஷ்டம், மனசுல போராட்டம், ஏதோ ஒரு வேதனை. அவங்க நினைச்ச மாதிரியாக வாழ முடியலையே, நம்ம சம்பாரிச்சது எல்லாமே இப்படி இழந்துட்டுமே. நம்ம அண்ணன் தம்பிக்கு பார்த்தோம், அக்கா தங்கச்சிக்கு பார்த்தோம், அப்பா அம்மாவுக்கு பார்த்தோம், கடைசியில யாருமே நம்மளை பார்க்கலையே. நம்ம ஒரு கஷ்ட காலத்துல இருக்கிறோமே, நம்மளை யாரும் பார்க்கலையே. நம்ம குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு வேதனையில அவங்க வாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சனி பகவான் தான் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வடிவத்துல ஒரு தொழில் இல்லைங்காம ஏதோ போயிட்டு இருக்குது. அதுலயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரூபத்திலையுமே சில குழப்பங்களும், அந்த பிஸ்னஸ்ல ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையும், பார்ட்னர்னால பிரச்சனையும், இவங்களுக்கே அந்த பிஸ்னஸ் பண்ணியுமே அதுல வேலையாட்கள் சரியில்லை, பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்தா வர வேண்டிய பணம் வரல, இப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த குழப்பங்கள் தீருமா அப்படின்னா குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சபலத்தோடு 10ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வர்றாங்க. அந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறாங்க? உச்சபலத்துல. எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க? 10ஆம் இடத்துல. அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அப்ப 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பதவி பறிபோகிறது இல்லை, அவங்க ஒரு ஊர் விட்டு ஊர் மாறி போவாங்க. தொழில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் செய்வாங்க, இல்லை இந்த இடத்துல மாத்தி செய்வாங்க. இது மாதிரி சொல்றதுதான் அந்த இடமாற்றங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அந்த 10ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல இந்த குருக்கு பார்த்தீங்கன்னா 11 மாசம் அங்க இருப்பாங்க. இந்த 3 மாச காலத்தை நான் சொல்றேன். இந்த 3 மாதத்திலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அந்த விடிவு காலம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா
இந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு. அந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு எங்க பாக்குறாங்க அப்படின்னா, தனது பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையில துலாம் ராசிக்கு அடுத்த இடம் என்ன, விருச்சகத்தை, இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பாக்குறாங்க. அதாவது தனஸ்தானத்தை பாக்குறாரு. தனஸ்தானத்தை பாக்குறாங்க. 2வது குடும்பஸ்தானமும் அதுதான். அப்ப இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் எங்கெங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்குதோ, இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்களோ, இவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வியாபாரத்துல ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பணம் வராம இருக்குதோ, அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா வரும். அவங்க 100% எதிர்பார்க்கலாம். நான் உறுதியா சொல்லுவேன், கண்டிப்பாக வரும். அது போக அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகளை இவங்களே உருவாக்கிக்குவாங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா பணம் வர்றது நல்லபடியாக வரும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல கடன் கொடுக்கணும், இப்ப நம்பி தாராளமாக 1 மாசத்துல கொடுக்குறேங்க, இந்த 15 நாள்ல கொடுக்குறேங்க, 2 மாசத்துல கொடுக்குறேங்க அப்படின்னு தாராளமாக ஒரு கெடு வைக்கலாம். இதற்கு முன்னாடி கெடு வைத்திருந்தாலும் சொன்ன கெடுவுக்கு அவங்களால கொடுக்க முடியல. இந்த பீரியட்ல கெடு வச்சாங்கன்னா கண்டிப்பா கட்டிடுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறாங்க. அப்ப அந்த மகர ராசிங்கிறது இவங்களுக்கு எத்தனாவது இடம்? 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உச்சம் பெற்ற குரு, அந்த உச்சம் பெற்ற குரு இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க ஏதாவது ரூபத்துல இவங்களுக்கு வீடு வாங்குற அளவுக்கோ, ஏதாவது சொத்து வாங்குற அளவுக்கோ, வீடு கட்டுறக்கு இடம் வாங்குற அளவுக்கோ கண்டிப்பாக இந்த பீரியட்ல இது நடந்தே தீருங்க, உறுதியாக நடக்கும். அது போக நேத்து பைக்கில் போயிட்டு இருந்தவன் திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார் வாங்கி அந்த கார் உங்கள்கிட்ட கொண்டு காட்டுவாப்புல, இந்த கார் நான் வாங்கினுங்க பாருங்க அப்படின்ட்டு. நேற்று பைக்கில் போயிட்டு இருந்த திடீர்னு அப்புறம் கார் வாங்கினேன், நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை அவங்க வாழ்க்கையில் மாறும். அப்போ பைக்கில் போறவங்க கார்ல போவாங்க, கார்ல போறவங்க விலை உயர்ந்த கார் வாங்குவாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய தாயோடு அந்த உறவு நிலை மாறும். தாய்க்கு உடல் ரீதியாக பிணிப்பீடைகள் இருந்தாலும் தீரும். தாய் ஏதாவது சொத்து அவங்க அம்மா மக்களுக்கு ஏதாவது சொத்து கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் இந்த பீரியட்ல கொடுப்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் மகனுக்கோ இல்ல மகளுக்கும் அம்மாவுக்குமோ கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்து பேசாம இருந்திருப்பாங்க. இல்ல மனைவியால மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை பிரச்சனையை அதெல்லாம் மனஸ்தாபம் இருந்திருக்கலாம். அது எல்லாமே தீரக்கூடிய டைம். இது இப்படி ஆச்சுங்களா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருந்து இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய திறமை, இவங்களுடைய முயற்சி, இது 3யுமே வளர விடாத அளவுக்கு. அப்போ திறமை வளர்ந்தா தானே அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். அது இந்த ராகு விட மாட்டேங்கிறார். அப்ப இவங்களுடைய திறமை என்ன, இவங்களுடைய அறிவு என்ன, இவங்களுடைய முயற்சி என்னமே எதுவுமே தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தை. அப்ப அந்த 6ஆம் இடத்தை அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறாரு. பார்க்கும்போது சனி பகவானையும் பார்க்கிறாரு. அப்ப சனி பகவான் சுபகிரகமாக மாறி இவங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அடைப்பதற்குண்டான வழி செய்வாங்க. அது போக அந்த சனி பகவான் தொழில்காரன் இல்லைங்களா, இவங்க எந்த தொழிலை இதற்கு முன்னாடி ஆசைப்பட்டு இருந்தாங்களோ, 2 வருஷமா 3 வருஷமா செய்யணும்னு காத்துட்டு இருந்தாங்களோ, அந்த தொழில் இப்ப செஞ்சிருவாங்க. அவங்களே ஏதோ ஒன்று தைரியம் நான் அந்த தொழிலை செய்யறேன், இதை நான் ஜமாளிச்சிருவேன், இதுல நான் சம்பாரிச்சிருவேன், நல்ல நிலைமைக்கு வந்துருவேன், அப்படியே அவங்க மனசுக்குள்ள தைரியம், வைராக்கியம், ஒரு தெம்பு அதை ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஆரம்பிச்சா கண்டிப்பா நல்லா போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால, உச்சம் பெற்ற குரு சனி பகவானை பார்த்ததுனால கண்டிப்பாக இவங்க தொழில்ல ஜெயிச்சே தீர்வாங்க. சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதாரத்தில் இனிமேல் தான் உங்களுக்கு வளர்ச்சியே. ஏன்னா சனி பகவான்ங்கிறது தொழில்காரகன். அந்த தொழில்காரகனை குரு பார்க்குறாங்க.
இதற்கு முன்னாடி ராகு 5ஆம் இடத்துல இருந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு வந்துட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரதேசி கோலம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாராருக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்களோ அந்த நல்ல நிலைமையெல்லாம் போச்சு. சும்மா பேருக்கு நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிற, ஆனா அவங்க பேச்சு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு வருதோ இல்லையோ, அவங்களுக்குள்ள கண்டிப்பா நல்லா இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில கடன், குடும்பத்துல பிரச்சனை, மன நிம்மதி இல்லை. இந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்து பல குழப்பங்கள் பல விதத்திலையுமே இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதன் மூலியமாக இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு 6ஆம் இடத்தையே பார்க்கறாங்க. இவங்களுடைய கடனை கட்ட வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. இந்த 10 வருட காலமாகவே இவங்க கடன், கஷ்டம், வேதனை, கடனை வாங்கி கடனை கட்டி கடனை வாங்கி கடனை கட்டி இப்பயே போயிட்டு இருக்குது இவங்க வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கையே வாழ முடியல. இவங்க சம்பாதிச்ச காசுல பாதி வட்டிக்கே கட்டிட்டாங்க, அசலையும் கட்ட முடியல. நகையை பேங்க்ல வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் மாத்தி மாத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஐயோ, அது திருப்பவும் முடியல. நான் இந்த பீரியட்ல சொல்றேன், உறுதியாக சொல்றேன், துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்வதற்குண்டான ஒரு விடியல் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான் 10ல உச்சம், 10ல உச்சமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 4ஆம் இடத்தையும் பார்த்துட்டாங்க. அது போக 6ஆம் இடத்தையும் பார்த்துட்டாங்க. அப்ப 4ஆம் இடம் என்பது ஏதாவது சொத்து வாங்குவீங்க, 6ஆம் இடம் என்பது கடனை கட்டுவீங்க. உங்களுக்கு ரோகம், உடம்புல கஷ்டம், பிணிப்பிடை, மருத்துவ செலவுகள் இது எல்லாமே இருந்தால் இதிலிருந்து விலக்கி விடுவார் குரு பகவான். எதிரிகள் சொல்லுங்க. இந்த எதிரிகள் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் கம்மி, துரோகிகள் ஜாஸ்தி. இந்த துரோகிகள்னாலேயே துலாம் ராசிக்காரங்க கெட்டு போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. அவங்க வந்து நல்லது கெட்டதே பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்க ராசியில சனி உச்சம். ஆனா அதனால அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க. வெளுத்தெல்லாம் பால் கருத்தெல்லாம் காகம், யாரை பார்த்தாலும் முழுச நம்பிடுவாங்க. அப்படி நம்பி 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 ஏமாந்து போனவர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரு பகவானால, அந்த சனி பகவானால, அந்த சனி பகவானையே குரு பார்க்கறதுனால இந்த பீரியட்ல அவங்களுக்கு துரோகிகள் யார், எதிரிகள் யார் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி தெரியும். அதுல அவங்க உணர்ந்துக்குவாங்க. இப்போ நான் சொல்றேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, அடுத்தவங்களை நம்புறதுலையோ, அடுத்தவங்களோட பேசுறதுலையோ, அடுத்தவங்களுடைய பழகி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பத்தில ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், அதுல எந்த ஒரு சங்கடமும் இல்லை. ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருக்கிறாங்க, கேது பகவானும் நல்லா இருக்கிறாங்க. இந்த ராகு இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுமா இவங்களே போய் நேராக போய் கொடுத்துட்டு வரலாம். அடுத்தவங்ககிட்ட கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா அவன் எங்கேயாவது தொலைச்சு போடுவான், இல்லை அவங்க எங்கேயாவது எடுத்துட்டு ஓடிடுவான். அதனால எதுவாக இருந்தாலும் நேராக போய் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஒரு பிசினஸ் ரூபத்தில் ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா, பணம் எடுத்துட்டு போய் நீங்களே வாங்குங்க. இப்ப அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா அடுத்தவங்களால் உங்களுக்கு சில பாதிப்புகள் வரக்கூடிய டைம் இருக்குது. இது ராகு 5ஆம் இடத்திலிருந்து அந்த கெடுதலை பண்ணுவதற்கு பார்ப்பார். அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை நம்பாதீங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு சொல்லுங்க ஐயா. இவங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு எது அப்படின்னா, சனி பகவான் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்த்து, அதே சனி பகவான் இவங்க ராசியிலேயே உச்சமாகிறதுனால அந்த சனீஸ்வரனை கும்பிட்டுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பீரியட்ல பெருமாளை கும்பிடுவதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது முடிஞ்சா இந்த 3 மாசத்துக்குள்ள திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு வர சொல்லுங்க. இப்ப அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு கஷ்டம் தீரும், நம்பிக்கையோடு இருக்கலாம் இவங்க. சிறப்பு சிறப்பு ஐயா.
ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க.